ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிகே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனித உடம்பில் இருக்கிற டீட்டெயில் பற்றி ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மனித உடலில் காணப்படக்கூடிய மிக நீளமான எலும்பு எது அப்படின்னா தொடை எலும்பு. மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206. இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை தருவது எது? ஹீமோகுளோபின். மனிதனின் இயல்பான நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு? 72. மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு எங்கு உள்ளது? காது. குழந்தைகள் பிறக்கும் பொழுது எத்தனை எலும்புகள் பிறக்கின்றன? 300. சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு நெஃப்ரான். மனித பற்களின் மொத்த எண்ணிக்கை 32. இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது? 4. இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் 120 நாட்கள். இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? லான்ஸ்டைனர். இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் லுக்கீமியா. அனைவருக்கும் பொருந்தக்கூடிய இரத்த பிரிவு எது? ஓ பிரிவு. பெண் தன்மைக்கு காரணமான ஹார்மோன் எது? ஈஸ்ட்ரோஜன். மனித உடலில் வியர்க்காத பகுதி எது? உதடு. மனித கண்ணீருக்கு நிறமளிக்கும் பகுதி எது? ஐரிஸ். மனித உடலில் பிறந்தது முதல் இறக்கும் வரை வளராத உறுப்பு எது? கருவிழி. மனித உடலில் மிக கடினமான பகுதி எது? பல்லின் எனாமல். மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி எது? கல்லீரல். இதய துடிப்பை அறிய உதவும் கருவி ஸ்டெதஸ்கோப். இன்சுலின் சுரக்கப்படும் இடம் கணையம். மனித உடலின் மிக கனமான உறுப்பு எது? தோல். நமது உடலின் ஒரு நாளைக்கு சுரக்கப்படும் உமிழ்நீர் அளவு எவ்வளவு? 1.5 லிட்டர். இரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி. பென்சிலினை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் பிளெமிங். 1928ஆம் ஆண்டு கண்டறிஞ்சிருக்கிறார். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். பென்சிலினை முதலில் மருந்தாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா ஹோவார்ட் வால்டர் ஃப்ளோரே. இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ரயிலை கண்டுபிடித்தவர் யார்? ஜார்ஜ் ஸ்டீபன்சன்ஸ். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து. உலகின் முதல் ரயில் 1804 இன்ட்ரோ அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஹியூமன் பாடி சம்மந்தமாக இருக்காது. இது ஜிகே கொஸ்டினாக இருக்கும். மீதி எல்லாமே நமக்கு ஹியூமன் பாடி சம்மந்தமாக இருக்கும். உலகின் முதல் ரயில் 1804 இன்ட்ரோ அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகின் முதல் ரயில் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1804 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. 1853ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்டீபன்சன் என்பவரால் தொடர்வண்டி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்வண்டி இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1853ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்டீபன்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்வண்டி பாதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஸ்டீபன்சன். அடுத்து இந்த ஒரு கொஸ்டின் இது ரிலேட்டடாக இருக்காது. அடுத்து எந்த எலும்பு மூளையை பாதுகாக்கிறது? மண்டை ஓடு. எந்த தசை உங்களை சிரிக்க அனுமதிக்கிறது? ஜிகோமாடிகஸ். உடலின் முதன்மை சுவாச உறுப்பு எது? நுரையீரல். ஆற்றல் உற்பத்திக்கு பொறுப்பான உடலின் ஆற்றல் மையம் எது? மைட்டோகாண்ட்ரியா. இதயத்தில் இருந்து ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை எந்த இரத்த நாளங்கள் கொண்டு செல்கின்றன? தமனிகள். உடலின் முதன்மை செரிமான உறுப்பு எது? வயிறு. எந்த சுரப்பி வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் கழுத்தில் அமைந்துள்ளது? தைராய்டு. எந்த எலும்பு பெரும்பாலும் காலர் போன் என்று அழைக்கப்படுகிறது? கிளாவிக்கல். தோலின் மேற்புற அடுக்கு என்ன என்று அழைக்கப்படுகிறது? மேல் தோல். எந்த உறுப்பு உடலில் உள்ள இரத்தத்தை வடிகட்டி சுத்தப்படுத்துகிறது? சிறுநீரகங்கள். உடலின் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது? கல்லீரல். எந்த சுரப்பி தூக்க முறைகளை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் பெரும்பாலும் உடல் கடிகாரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா பினியல். வாய் மற்றும் வயிற்றை இணைக்கும் குழாய் எது அப்படின்னா உணவு குழாய். சிறுகுடலின் முக்கிய செயல்பாடு என்ன? உறிஞ்சுதல். மேல் கையை எந்த எலும்பு உருவாக்கிறது? ஹீமரஸ். கேட்கும் உடலின் முதன்மை உறுப்பு எது? காது. எந்த எலும்பு மார்பக எலும்பு என்று அழைக்கப்படுகிறது? ஸ்டெர்னம். வயிற்றிலிருந்து மார்பை பிரிக்கும் தசை சுவர் எது? உதரவிதானம். சுவாசம் மற்றும் இதய துடிப்பு போன்ற அடிப்படை வாழ்க்கை செயல்பாடுகளை மூளையின் எந்த பகுதி கட்டுப்படுத்துகிறது? மூளைத்தண்டு. காதின் எந்த பகுதி அதிர்வு மற்றும் ஒளியை உள்காதுக்கு அனுப்புகிறது? டிம்பானிக். சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கு எந்த உறுப்பு பொறுப்பு? எலும்பு மஞ்சை. நினைவாற்றல் மற்றும் உணர்ச்சிகளுக்கு மூளையின் எந்த பகுதி பொறுப்பு? ஹிப்போகாம்பஸ். எந்த எலும்பு கீழ்காலை உருவாக்கிறது? திபியா. அவ்வளோதான். தேங்க்யூ.